கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. ராமநாதபுரத்தில் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் முறைகேடு நடைபெறுவதாக அந்த பணியாளர் பேசிய அந்த காட்சிகளை நாம் கேட்டோம். தொடர்ந்து மக்களை தேடி மருத்துவ திட்ட பணியாளர் சங்கத்தைச் சேர்ந்த ராதா கொடுத்த பேட்டியை தற்போது காணலாம். நோயாளி இல்லை சார், நோயாளிகள்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. எங்ககிட்ட வந்து கவர்மெண்ட்டில் வந்து டேப்லெட் எடுக்கிறவங்க 300 பேர் இருப்பாங்க. ப்ரைவேட்டில் வந்து எல்லாருமே வந்து கவர்மெண்ட்டை வந்து ஓசியில் கிடைக்கிறதுனால பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்கல்ல. ஓசியில் கிடைக்கிற எல்லாமே சீப். ஆனால் உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதா தகவல் இருக்குல்ல சார்? அழுத்தம் கொடுத்ததெல்லாம் உண்மைதான். அது எல்லா இடத்துலையும் எங்கள் பிளாக்க மண்டபம் பிளாக்க பொறுத்தவரை அந்த மாதிரி அழுத்தங்கள்லாம் உங்களுக்கு இல்லை. பொதுவாகவே வந்து அழுத்தம் கொடுத்ததெல்லாம் உண்மைதான். கடந்த முறையில் வந்து ஒரு 300 பேர்னா வந்து 1000 பேர்கிட்ட வந்து உங்களுக்கு டார்கெட் கொடுத்த மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி அழுத்தம் கொடுத்ததெல்லாம் அது ஒரு சில பிளாக் எல்லாம் கண்டிப்பா பண்ணணுங்கிற மாதிரி. என்ன மாதிரி சொல்லுவாங்க அதுல? அந்த மாதிரி சொன்னா இத்தனை நீங்க இப்ப என்னோட ஏரியாவில வந்து இவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்கன்னா இந்த மக்கள் தொகைக்கு இத்தனை பேர் வந்து கண்டிப்பா இருந்தே ஆகணும் அப்படின்றப்போ நீங்க அதுல ஏத்திதான் ஆகணும். ஆமா, அந்த மாதிரி போன்ல இதெல்லாம் போன்ல செய்ய ஆரம்பிச்ச பின்னாடி அந்த. இது பற்றிய மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் புபேஷ் சந்திரன் வழங்க நாம் கேட்கலாம். புபேஷ் சந்திரன், மருத்துவ பணியாளர்கள் பேசியதை நாம கேட்டோம், என்ன நடக்கிறதாங்க? வணக்கம் ஷியாம். பொதுவாகவே கடந்த திமுக ஆட்சியின் போது அந்த தொற்றா நோய் பணியாளர்களை மாநிலம் முழுமையும் நினைத்தனர். இந்த தொற்றா நோய் பணியாளர்கள் கிராமம் நகரம் என மருத்துவ வசதி மற்றும் அந்த தொற்றா நோய் சார்ந்த நோயாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்யக்கூடிய நிலையில அவர்கள் தன்னார்வலராக இணைக்கப்பட்டு அவர்களுக்கு துவக்கத்தில் வந்து 3500 ரூபாய் ஒரு தொகுப்பூதியமாக கொடுத்து அவர்கள் பணி செய்தனர். துவக்க காலத்தில் வந்து தொற்றநோய் பிரிவுக்காக மட்டுமே பணியில் அமர்த்தப்பட்டதாகவும் 2 மணி நேரம் வேலை என கூறப்பட்டதோடு அவர்கள் பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டனர். அதன் பின்னர் திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அந்த மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் இவர்களை இணைத்து அவர்களுக்கு கூடுதலாக 1000 ரூபாய் பணம் ஊக்கத்தொகையாக அளித்ததோடு அவர்களுக்கு அந்த பணியும் சேர்த்து பார்ப்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது இருந்த காலகட்டத்தில் அந்த மக்களை தேடி மருத்துவம் ஒரு மிக பிரசித்தி பெற்ற திட்டமாக இருந்தது மட்டுமல்லாது ஐநாவாலும் பாராட்டப்பட்டது. இந்த திட்டத்துல அந்த மக்கள் அதிக அளவில் போய் அந்த நோயாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு மருந்து கொடுப்பது அந்த திட்டமானது அனைத்து தரப்பினரிடையே பெரிய வரவேற்பை பெற்றது. அப்படியான திட்டத்தில் பல்வேறு மோசடிகள் நடந்ததாக அவர்கள் கூறியிருக்கக்கூடிய சம்பவமானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக ஒரு பிற்காவிற்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய 300 நோயாளிகளுக்கு மாற்றாக அவர்கள் 1000 முதல் 1500 நோயாளிகள் இருப்பதாக தவறாக கணக்கு காட்டி தங்களை அது பதிவேற்றம் செய்வதற்கு நிர்பந்திக்கப்பட்டதாகவும், அது மட்டுமல்லாது அந்த 300 நோயாளிகள் இருக்கும் பட்சத்தில் 1500 நோயாளிகள் வரை அவர்கள் அந்த பதிவேற்றம் செய்யப்படும் பட்சத்தில் அந்த 1500 நோயாளிகளுக்கு தவறாக கணக்கு காட்டப்பட்ட அந்த மருந்துகள் எங்கே சென்றது என்ற கேள்வியும் பிரதானமாக எழுகிறது. அது மட்டுமல்லாது கடந்த 3 மாத காலமாக இருக்கக்கூடிய அந்த 300 நோயாளிகளுக்குமே தற்போது வரை மருந்து கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாகவும், இது குறித்து சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் கடந்த காலங்களிலும் தற்போது வரைக்கும் சொல்வதற்கு முயன்றும் கூட அதற்கு தீர்வு காணப்படவில்லை என்று குற்றச்சாட்டை முன்வைக்கின்றன. கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய முதியோர், மாற்றுத்திறனாளி உள்ளிட்ட பல்வேறு நோயாளிகளுக்கு இந்த மக்களை தேடி மருத்துவம் என்பது ஒரு வரப்பிரசாதமாக பார்க்கப்பட்டது. அந்த அடிப்படையில் அங்கு அந்த நோயாளிகளுக்கு சென்று சேரக்கூடிய மருந்துகள் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருந்த இந்த அதிர்ச்சி தகவலும் பெரும் வேதனை அளிப்பதாக உள்ளது. அது மட்டுமல்லாது அந்த தொற்றா நோய்க்காக பணியமைக்கப்பட்ட அந்த நோயாளிகளுக்கு கண்டறியும் அந்த பணியாளர்களை தற்போது தொற்று நோய்களை பரிசோதித்து அதனை கண்டறிவதற்கு அனுப்புவதாகவும் ஒரு பெருத்த குற்றச்சாட்டு இருந்திருக்கு. அது மட்டுமல்லாது அந்த பணியாளர்களுக்கு வழங்கக்கூடிய உபகரணங்கள், குறிப்பாக அந்த டேட்டாக்களை ஏற்றுவதற்கு உரிய கணினி, அதே போல டேட்டா வசதி செய்து தரப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு, அது போல அந்த நோய்களை கண்டறிவதற்கு பிரஷர் செக் பண்ணுவதற்கும் அதே போல சுகர் செக் பண்ணுவதற்கும் உரிய உபகரணங்கள் வழங்கப்படுவதில்லை என்றும், பழுதான இயந்திரங்களை கொடுத்து தங்களை பார்க்க வைப்பதாகவும், அது குறித்து கேட்டால் எந்த முறையான பதிலும் சொல்லப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டை அடுக்கடுக்காக அவர்கள் முன்வைக்கின்றனர். இந்த குற்றச்சாட்டு மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக இருக்கக்கூடிய சூழல்ல அரசும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளும் உடனடியாக பார்வையிட்டு இதனை கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுத்து இதனை ஒழுங்குபடுத்தி ஏழை எளிய கிராமப்புற பாமர மக்களுக்கு பயன்பெறும் வகையில் இந்த திட்டத்தை கொண்டு சேர்க்க வேண்டும். அதுபோல மோசடி நடந்திருக்கும் பட்சத்தில் அதனை உரிய விசாரணை செய்து உடனடியாக அந்த குறைபாடுகளை சரி செய்து இவற்றை முன்னெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அனைவரும் எதிர்பார்ப்பாக உள்ளது சார்.
தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பூபேஷ் சந்திரன். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.